வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு 32 செகண்ட் இந்த வீடியோ வந்து இருக்கும். பட் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் அப்படின்னா கூட ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக அதுக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்ட் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பார்டர் அளவுக்கு நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து யூனிக்காக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களோட ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து அந்த பார்டர் இருக்கிற மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவே எகைன் செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வேணும் அப்படின்னா கூட லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே அந்த எமோஜி ஷோ ஆகும். அந்த எமோஜி கீழே இதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக அந்த எமோஜி கீழே அந்த மியூசிக் பிளேயரை தேவை அப்படின்னா அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சேனலோட வாட்டர் மார்க்கும் இருக்கும். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த லைட்டாக உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் ஷோ ஆகும். அந்த லிரிக்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மேலே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி மேலே செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா லிரிக்ஸை ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.